இப்போ எவ்வளோ ஆச்சு? ஜெராக்ஸுக்கு ஒரு 20 ரூபா, லாயருக்கு ஒரு 2000 ரூபா. சரியா, எல்லாமே ஃப்ரீ தான். இது வரைக்கும் நீ 1 ரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல. விசாக்கு வந்து 1,34,000 நான் கட்டினேன். எப்பவுமே அக்கௌண்ட் வச்சுன்னு சொல்லி ஒரு 7லேருந்து 8 லட்ச ரூபா கிட்ட ஒதுக்கிடுவாங்க. வணக்கம்டா மாப்பிள்ள, காரைக்குடிலேருந்து யூகேலேருந்து. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, யூகே வர்றதுக்கு ஃப்ரம் ஸ்க்ராட்ச் டு ஸ்க்ராட்ச் எவ்வளோ செலவாகும். அதாவது நீங்கள் காலேஜ் முடிச்சு டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி ரோட்டில் நிற்பீங்களே, அங்கேருந்து திரும்பி அப்படியே 100 கால் எடுத்து யூகேல வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லி இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ காலேஜ் முடித்தோடனே இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் அதெல்லாம் வாங்கலாம், அதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு ஒரு நல்ல கன்சல்டன்சி, முதல்ல நல்ல கன்சல்டன்சியை பார்த்து இங்கே சேரணும். சும்மா 10 பேர் விழுகிறான்னு சொல்லி 11 ஆளாக நீ போய் விழுகக்கூடாது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, கன்சல்டன்சி தான் இருக்கல இப்போ மிகப்பெரிய பிஸ்னஸ். நம்ம கட்டுற கோடிக்கணக்கான காசை இவன் யூகேக்காரன் இங்கேருந்து திரும்பி இந்தியாவுக்கு கோடிக்கணக்கில் அனுப்பிச்சிட்டு இருக்கான். சென்னையில் ஏகப்பட்ட கன்சல்டன்சி இருக்குது, கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட கன்சல்டன்சி இருக்குது, பயங்கரமான பிஸ்னஸ். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் மோட்டிவில் இருக்க சும்மா ஃபேமஸான ஒரு 10,000 பேர் இங்கே வந்து இது பண்ணுறாங்கக்கா, நீனும் எப்போ இது பண்ணாத. ஒரு நல்ல கன்சல்டன்சி, ஒரு பேசிக்கான கன்சல்டன்சியில் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ராசஸ் பண்ணி நீட்டாக கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய பிஸ்னஸ் மோட்டிவாக இருக்காது. எப்படி சொல்கிறது, கேட்டோடனே பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி. இன்னொரு விஷயம், கன்சல்டன்சிக்கு நிறைய பேர் 10,000 5,000 சொல்லி காசு கட்டுறீங்க. ஆக்சுவலாக கன்சல்டன்சியே ஃப்ரீ தான். கன்சல்டன்சி காசு கட்டவே தேவையில்லை. ஸோ தயவு செஞ்சு காசுலாம் கட்டாதீங்க. அப்படி காசு கட்டினீங்கன்னா அந்த கன்சல்டன்சி போகாதீங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணி இந்த அப்ராட் ரிலேட்டட் ஸ்டடீஸை நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா எனக்கு பேசுங்கன்னு. அதில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன், ப்ரோ கன்சல்டன்சி மூலியமாக வா ப்ரோ, டக்குன்னு வந்துடலாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, என் ஃப்ரெண்டோட எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட பையன் வந்து டேரெக்டாக வந்துட்டான் ப்ரோ. என்ன ப்ரோ வந்திருக்காரு ப்ரோ? வேலைக்கு வந்திருக்கு ப்ரோ. வேலைக்கு ஒன்று வேலை வேறு படிப்பு வேறடா. கன்சல்டன்சி பார்த்து அவங்கள்ட்ட போய் நிற்கணும். நீ எப்படி, எனக்கு இந்த மாதிரி யூகே போகணும், இந்த கோர்ஸ் படிக்கணும், நான் இந்த கோர்ஸ் ஆல்ரெடி யூஜியில் படிச்சிருக்கேன், எனக்கு பிஜி இந்த கோர்ஸ் படிக்கணும், இதுதான் என்னோட பட்ஜெட், ஒரு 15 லட்சமோ 20 லட்சமோ 25 லட்சமோ 30 லட்சமோ லோனோ ஓன் மணியோ என்ன இலவுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி உன்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு ஒரு 5 யூனிவர்சிட்டிக்கு காலேஜ் அப்ளை பண்ணுவாங்க. சரியா, எல்லாமே ஃப்ரீ தான். இது வரைக்கும் நீ 1 ரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல. சரியா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃப்ரீ தான். சரியா, உன்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு ஒரு 5 யூனிவர்சிட்டிக்கு நீ சூஸ் பண்ணுற 5 கோர்ஸுக்கு அவங்க அப்ளை பண்ணுவாங்க. எல்லாமே உன்னோட சாய்ஸ் தான். நீ எந்த யூனிவர்சிட்டி எந்த இது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஆம்பர்சன். ஆம்பர்சன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் பிளாட்ஃபார்ம். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறீங்க, எந்த ஊரில் தங்க போகிறீங்கன்னு சொல்கிறேன், அங்கே உள்ள அஃபோர்டபுள் அகாமடேஷன்லாம் வந்துடும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் அஃபோர்டபுளாக புக் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூகே வரணும்னா கண்டிப்பாக அகாமடேஷன் புக் பண்ணி தான் வரணும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள். 5 யூனிவர்சிட்டிலேயே நீங்கள் ஒரே கோர்ஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கோ. பயோமெடிக்கல் சூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காது. கோர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான பேரில் இருக்கும், இல்லைனா டிஃப்ரெண்ட்டான ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ சூஸ் பண்ணி அதில் உனக்கு வந்து நீங்கள் வந்து சாகருக்கு ரெடிடா, நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காலேஜ்லேருந்து ஒரு மெயில் அனுப்புவானுங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் ஸ்டார்ட்டு. நீ வந்து உன்னோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு நான் பேசிக்கான எனக்கு ஞாபகம் இருக்குது தான் நான் சொல்கிறேன். ஆதார் கார்டெலாம் இங்கேயே முடிஞ்சு போயிடும். பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, நீ மார்க் ஷீட் எடுத்துருப்பில்ல, எல்லா மார்க் ஷீட்டு, ஓவரால் மார்க் ஷீட்டு, இந்த லோன் மணி எடுக்கிறீங்க இல்லை ஓன் மணியில் வரீங்களா, யாராக இருந்தாலும் அந்த லாயர்கிட்ட வந்து ஒரு இது மாதிரி வாங்கணும். இங்கேருந்து தான் சார்ஜ் ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ. ஏன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு 1 ரூபா 2 ரூபா கொடுத்து ஜெராக்ஸ் எடுக்கும். இதுக்கப்புறம் லாயர்கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கணும். நான் இன்னாரோட பையன் தான், இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவோட சர்டிஃபிகேட்டும் உங்கள் அப்பாவோட சர்டிஃபிகேட் யாரோட சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி உன்னோட சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி லாயர்கிட்ட வந்து ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி லாயர் காசு வாங்குவான். இப்போ காரைக்குடியில் எங்கள் லாயர் வந்து 2000 ரூபா வாங்கினான் ஒரு கையெழுத்துக்கு. ஓகேவா, 1000 ரூபாயோ 2000 ரூபாய் வாங்கினா. நீ சென்னையில் இருந்தீங்கன்னா 3000 4,000 வாங்குவான். நீ பெங்களூர் இருந்தீங்கன்னா 5000 வாங்குவான். டெல்லியில் இருந்தீங்கன்னா 10,000 வாங்குவான். உங்கள் அப்பாவே லாயர்னா உனக்கு ஃப்ரீயாகவே போட்டு கொடுப்பாரு. இப்போ எவ்வளோ ஆச்சு? ஜெராக்ஸுக்கு ஒரு 20 ரூபா, லாயருக்கு ஒரு 2000 ரூபா ஆயிடுச்சா? இது எல்லாத்தையும் எடுத்து இந்த கன்சல்டன்சிக்கு அனுப்பினோன்னே அவங்க வந்து டைரெக்டாக மெயிலுக்கு அவங்க யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி, அதுக்கப்புறம் நீ எல்லா டாக்குமெண்ட்ஸும் அனுப்பினோடனே திரும்பி யூனிவர்சிட்டி வந்து நீ ஓகேப்பா, உன் டாக்குமெண்ட்ஸ் உன் எல்லாம் கரெக்டாக இருக்குது, இப்போ வந்து நீ காசு கட்டு, உனக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு முன்னாடியே சொல்லிடுவானுங்க. நீ உன் டாக்குமெண்ட்ஸ்னு அனுப்பினோடனே இப்போ என்னோட நிலைமைக்கு நான் வரேன், யாருக்கும் வரல, நம்ம நிலைமைக்கு வரும். இப்போ எனக்கு வந்து 18,000 பவுண்ட்ஸ், நம்ம ஒரு காசுக்கு 18 லட்ச ரூபா 18 லட்ச ரூபா வரும்னு வச்சுக்கவே. அவனுங்க வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்னு சொல்லி ஒரு இலவு கொடுப்பானுங்க. அது வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையுமே இருக்கும். ஸ்காலர்ஷிப் இல்லாமல் சும்மா நம்மளுக்கு பிரெயின் வாஷ் மாதிரி. இப்போ எப்படி
100 ரூபா போட்டா பொருள் வாங்க மாட்டோம், 99 ரூபா போட்டா வாங்குவோம்ல அந்த மாதிரி 18 லட்ச ரூபா போட்டு ஸ்காலர்ஷிப் ஒரு 2000 பவுண்ட்ஸோ 3000 பவுண்ட்ஸோ டாக்குமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்டைம்ஸ் மானிட்டரி யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து 18 லட்ச ரூபா ஃபீஸில் 3 லட்ச ரூபா கழிச்சானுங்க. இப்போ என் ஃபீஸ் எவ்வளோ 15 லட்ச ரூபா, அதாவது 15,000 பவுண்ட்ஸ். அதில் அட்வான்ஸ் வந்து அதாவது 100ல் ஒரு 100 யூனிவர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கவே, அதில் ஒரு 20 யூனிவர்சிட்டி தான் 1 லட்சம் 2 லட்சம் அட்வான்ஸ் கேட்பானுங்க அந்த ஃபீஸ் உனக்கு இது வரதுக்கா நீங்கள் வரலாம் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு வந்து 5 லட்ச ரூபா கட்டணும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பேங்க்கில் வந்து அந்த 5 லட்ச ரூபா கட்டுறதுக்காக நான் போகிறேன். ஃபஸ்ட்டு கையெழுத்து அப்போ தான் போட போகிறேன் இந்த யூனிவர்சிட்டி சம்மந்தமாக. உள்ள பேங்க்கில் போகையில் படி தடுக்குச்சு. நம்பர் 1. நம்பர் 2 கையெழுத்து போடையில் பேனா எழுதலை. நம்பர் 3 திரும்பி போடும்போது கரண்ட் போச்சு. இவ்வளோ தடங்கள் வந்தும் நான் யூகே எனக்கு ஒன்றுமே புரியலடா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே, இப்போ நம்ம இந்த கதையை தள்ளி வச்சுருவோம், இந்த கதைக்கு வருவோம். இப்போ எனக்கு 5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டணும். அதான் கரண்ட் போச்சு, எல்லாம் போச்சு, இலவெடுத்து நான் கட்டி தொலைஞ்சிட்டேன் 5000 பவுண்ட்ஸ் இங்கேருந்து. இங்கே தான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும். 5 லட்ச ரூபா கட்ட போறீங்கன்னா டேரெக்டாக இந்தியன் அக்கௌண்ட்லேருந்து இந்த யூனிவர்சிட்டி அக்கௌண்ட்டுக்கு கட்டுறது கொஞ்சம் கஷ்டம். இங்கே வந்து கன்சல்டன்சி என்ன பண்ணுவாங்கன்னா கமிஷன் அடிப்பானுங்க. 5000 பவுண்ட்ஸா நம்ம ஊர் காசுக்கு 5,47,000 50,000 கிட்ட வரும். ஓகேவா, 6 லட்சம் கொடு, 6 லட்சம் கொடுங்க, 5,80,000 கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வரும். இதுவே உங்களுக்கு தெரிஞ்ச கன்சல்டன்சி, உங்களுக்கு நல்ல க்ளோஸ், இல்லை இப்போ யார் மூலியமாக போய் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷனில் போகிறீங்க அப்படின்னா இந்த காசு அடிக்க மாட்டானுங்க. யாருன்னே தெரியல, ரேண்டமாக எங்கேயோ போய் ஒரு 10 பேர் விழுதான்னு சொல்லி நீ விழுகிறீல, அப்போ 10 பேருக்கு மொட்டை அடிக்கல, உனக்கு சேர்த்து மொட்டை அடிச்சு விட்ருவான். இது நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, என்கிட்டே வந்து கேட்க மாட்டீங்க. அன்றைக்கெலாம் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணேன், ஏதோ ஒரு இலவு கோர்ஸ் எடுத்துகிட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ப்ரோ இதை என்னை காப்பாற்றுங்கன்னா என்ன மயிரை காப்பாற்றுறது? எனக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தால் நான் காப்பாற்ற முடியும், நீ எங்கேயோ போய் விழுந்துட்டு காப்பாற்றினா எங்கடா காப்பாற்றுறது? நான் இந்த மாதிரி கமிஷன் அடிக்க ட்ரை பண்ணுவானுங்க. அதுலேயே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். இப்போ என்னோட வழிக்கு எவ்வளோ ஆச்சு? 5 லட்ச ரூபா வக்கீல் ஃபீஸு, ஜெராக்ஸு, இவ்வளோதான் காசாயிருக்கும். இதெல்லாம் கட்டி முடிச்சிடுவீங்க. கட்டி 5 லட்ச ரூபா கட்டி முடிச்சோன்னே அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 ஆகும். ஏன்னா அந்த கரன்சி இதுக்காக கட்டி முடிச்சோடனே 5 லட்சம் 5,45 லட்சம் வந்துருச்சா? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, காலேஜ் ஃபீஸு எந்த மாதிரி யூனிவர்சிட்டி இருக்கிறீங்க எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் 15 லட்சம் காலேஜ்லேயும் வரலாம், 10 லட்சம் காலேஜ்லேயும் வரலாம், இல்லை 20 லட்சம் 25 லட்சம் 30 லட்சம் 1 கோடி வரைக்கும் காலேஜ் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை, உங்கள் இஷ்டம் தான் எல்லாமே. ஓகேவா? ஸோ நான் வந்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ரொம்ப காஸ்ட்லியான எடுக்காது, ஒரு மாடரேட்டான ஒரு யூனிவர்சிட்டி எடுங்க. ரொம்ப 35 லட்சம் 40 லட்சம் அந்த மாதிரிலாம் எடுக்க வேணாம். ஒரு மாடரேட்டான ஒரு 10 to 15 இல்லைனா 10 to 18 இதுக்குள்ளே எடுத்தீங்கன்னா யூ கேன் சர்வை, யூ கேன் மேனேஜ். கடனாக போனால் கூட சரி ஓகே கட்டிக்கலான்னு தோணும் அதுக்காக. ஏன்னா 25 லட்சம்லாம் போயிடுச்சுன்னா நீங்கள் டிப்ரெஷன் போயிருவீங்களா? அதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு 15 லட்ச ரூபா காலேஜ் ஃபீஸ்னா அக்காமடேஷனுக்கு ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கணக்கு காட்டணும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம ஒரு 30 நாள் கிட்ட அமௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். மொத்தமாக ஒரு 25 லட்ச ரூபா கிட்ட நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா 30 நாள் கணக்கு காட்டினா தான் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம எடுக்கணும், 30 நாள் கணக்கு காட்டி. ஸோ ஓகேவா, எதுக்கு அந்த 8 லட்ச ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரான்னு கேட்டிங்கன்னா அது வந்து அக்காமடேஷனுக்கு அந்த 8 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கணக்கு காட்டணும். இது எல்லா டாக்குமெண்ட்ஸும் யூனிவர்சிட்டிக்கு போயிடும். போனோடனே நீங்கள் கட்டின காசு யூனிவர்சிட்டிக்கு போயிடும். அவனுங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு சில யூனிவர்சிட்டியில் அப்படியே சேர்த்துப்பானுங்க. இன்னும் ஒரு சில யூனிவர்சிட்டியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் சும்மா அவங்கள வந்து வீடியோ காலில் ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவானுங்க. அது ஒரு இலவும் இல்லை, நான்லாம் பயந்து உச்சாவே போயிட்டேன். ஆனால் அது ஒன்றுமே இல்லை, ஒரு மேட்ரே இல்லை. நீங்கள் சும்மா போய் உட்காந்திங்கன்னா அவனுங்க ஏதாச்சும் பேசுவானுங்க, நீங்கள் திரும்பி ஏதாச்சும் எதனால் அந்த கோர்ஸ்ன்னு கேட்பானுங்க. நீங்கள் இதுதான் காரணம்னு சொன்னீங்கன்னா ஓகே டன், ஆல் டன், குட், போய்ட்டு வா அப்படின்றானுங்க. நீங்கள் அப்படியே வந்துடுவாங்க லேப்டாப் க்ளோஸ் பண்ணிட்டு. இதெல்லாம் கட்டி முடிச்சோன்னா என்ன சொல்லிடுவாங்கன்னா, சரி 5 லட்சம் இப்போ நீங்கள் கட்டிட்டீங்க, 10 லட்சத்தை நீங்கள் இங்கே வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவாயிரும். ஓகேவா, உங்கள் காலேஜ்லேருந்து ஒரு லெட்டரும் வந்துடும், நீங்கள் வந்து யூகே வரலாம் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்துடும். அந்த லெட்டர் வந்தோடனே நீங்கள் என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும்னா, நீங்கள் வந்து அடுத்து விசா அப்ளை பண்ணலாம், டிக்கெட் புக் பண்ணலாம். டிக்கெட் வந்து நீங்கள் விசா அப்ளை பண்ணி கூட புக் பண்ணலாம், பட் காஸ்ட்லியாக இருக்கும். பட் நீங்கள் முன்னாடியே ஒரு விசா அப்ளை பண்ணி ஒரு 20 நாள் கேப்பில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வர கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் நமக்கு ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா கிட்ட செலவாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போக்குவரத்து செலவு, காலேஜில் சர்டிஃபிகேட் வாங்க அலைஞ்சது, லாயர் செலவு, பத்திரம் காசு தானே, பத்திரம் வாங்கணும், ஏன்னா பத்திரத்தில் தான் அதை அடிக்கணும், பத்திர செலவு, இதெல்லாம் ஒரு 6 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னோட இதுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு 15 லட்ச ரூபா யூனிவர்சிட்டிக்காக நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு நான் சொல்கிறேன். விசாவுக்கு வந்து 1,34,000 நான் கட்டினேன். அதாவது இந்த விசா 90,000 கிட்ட வந்துச்சு. அது போக இந்த என்ஐ ஏதோ சம்திங், அதுக்கப்புறம் ஏதோ புக்கிங் ஏதோ சொல்லி 1,27,000 1,32,000 கிட்ட நான் கட்டினேன். அது ஒரு ப்ராசஸ் இல்லை. இந்த சென்னையில் இந்த எத்திராஜ் பொறுக்கி காலேஜ், சாரி பொண்ணுங்க காலேஜ் இருக்குல்ல, நான் என்ன பண்ணேன்னு என்னாண்டு கோவத்தை காட்டுறீங்க? உன் மேலே இல்லைம்மா,
உன் மேலே எனக்கு கோவம் வருமா? பக்கத்துலேயே அந்த விசா ஆஃபீஸ் இருக்கும், விஹெச்எஸ் ஆஃபீஸ், அங்கே போய் எடுக்கணும். டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பையில் உங்களுக்கு வந்து டிபி இல்லை அப்படின்னு ஒரு டிபி சர்டிஃபிகேட் ஒன்று எடுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிபி சர்டிஃபிகேட். ஏன்னா யூகேலேருந்து டிபினா பயப்படுவானுங்க, டிபி வந்து செத்து போயிடுவானுங்க. ஏன்னா டிபி வச்சுட்டு இங்கே யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக டிபி சர்டிஃபிகேட் எடுக்கணும். மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் 2 இடத்துல 2 ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் அஃபிஷியலாக விசா எம்பேசிலேருந்து ஒத்துப்பானுங்க டிபி சர்டிஃபிகேட். ஒன்று கிரீம்ஸ் ரோடு சென்னையில் இருக்கல அப்போலோ அங்கே, 2வது கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல், சம்திங் ஒரு ஹாஸ்பிட்டல். 2 ஹாஸ்பிட்டல் வந்து டிபி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். இது 2 தான் தமிழ்நாட்டில். அதை தாண்டி போனால் கேரளா, பெங்களூர் அங்கிட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த 2 ஹாஸ்பிட்டல் தான். இங்கே தான் நீங்கள் டிபி சர்டிஃபிகேட் எடுத்து சப்மிட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசா ஆஃபீஸில் இந்த டிபி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, எல்லா இடத்துலையும் கேட்பானுங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் திருப்பி அனுப்பிச்சிருவானுங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த கன்சல்டன்ஸ்லேயே எல்லாமே A to Z கன்சல்டன்ட் சொல்லிடுவாங்க. எனக்குலாம் நான் எதுவுமே தெரியல. எனக்கு என் கூட வந்த ஒரு சில பேர்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த விசா ஆஃபீஸுக்கு ஒரு 1,30,000 ரூபா, அங்கிட்டு ஒரு அந்த டிபி சர்டிஃபிகேட்டு அதுக்கு காசு தான் 2,000 வேணுமா, அது இது எல்லாம் சேர்த்து ஒரு மொத்தமாக ஒரு 6 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. 6.5 லட்ச ரூபா கிட்ட வந்துருச்சு. இது மட்டும் செலவா? இதுக்கப்புறம் விசா ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனே நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிடணும். உங்களுக்கே தெரியும், ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் நம்ம பாஸ்போர்ட் வந்துடும் அப்படின்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிடணும். ஃப்ளைட்டில் நிறைய ஃப்ளைட் இருக்குது. எமிரேட்ஸ் இருக்குது, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இருக்குது, கல்ஃப் ஏர் இருக்குது, கத்தார் இருக்குது. மொத்தம் 4 ஏர்வேஸ் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. இங்கே வரது லுத்வான்ஸ் சம்திங் ஒன்று இருக்குது. ஒரு ஏர்வேஸ்க்கு ஏற்ற மாதிரி லக்கேஜ் வெயிட் மாறும். நீங்கள் இப்போ எமிரேட்ஸில் வரீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 48 கிலோ 50 கிலோ கிட்ட கொடுப்பானுங்க. 20 kgs ப்ளஸ் ஹேண்ட் லக்கேஜ் 10 kg. ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறதா 10 kg கொடுப்பாங்க. பட் 7 kg தான் வந்து டிக்கெட்டில் போட்டிருக்கோம். நீங்கள் 8 kg 9 kg 10 kg கூட எடுத்து போகலாம். கல்ஃப் ஏர்னா கொஞ்சம் கூட லக்கேஜ் வரும். நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸ்லாம் புக் பண்ணிங்கன்னா 90 kg கிட்டே வரும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யார்ட்டையாச்சும் கேட்டாச்சும் புக் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்னா வந்து 12,000 ரூபா லக்கேஜுக்கு புக் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப தற்கூரித்தனமாக இருக்காம, நம்ம இங்கே வந்திருக்கதே 5 காசு சம்பாதிக்கிறதுக்கு தான், 10 காசு செலவு பண்ணுறதுக்கு இங்கே கிடையாது. சின்ன விஷயமா இருந்தாலும் அது காசு சேர்த்து வச்சு அது கரெக்டாக நம்ம பண்ணுறோமா அப்படி சொல்லி பாருங்க. ஆனால் 12,000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். அது லக்கேஜுக்கு தேவையில்லை. நம்ம குடும்பமாக நடத்த வந்திருக்கோம். இங்கே பேக்கை தூக்கிட்டு படிக்க வந்திருக்கோம். அது வந்து ஒரு 60,000 ரூபா வச்சுக்கோம். ஒரு மீடியமாக 60,000லேருந்து 65,000 வரைக்கும் வரும். நம்ம ஆல்ரெடி 6.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இதில் திரும்ப 60,000 65,000 தான் 7 லட்ச ரூபா. அடுத்து அக்காமடேஷன் புக் பண்ணணும். அக்காமடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போது நீங்கள் உள்ள எம்பசியில் வரும்போதே கொஸ்டின் கேட்பானுங்க, நீங்கள் எங்கே தங்க போகிறீங்கன்னு சொல்லி. எப்போவுமே அக்காமடேஷன் சொல்லி ஒரு 7லேருந்து 8 லட்ச ரூபா கிட்ட ஒதுக்கிடுவாங்க. அதை சேர்த்து தான் நம்ம எப்போவுமே கன்சல்டன்சிலேயே சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும். இப்போ நமக்கு 15 லட்ச ரூபா காலேஜ் ஃபீஸ்னா அக்காமடேஷனுக்கு ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கணக்கு காட்டணும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம ஒரு 30 நாள் கிட்ட அமௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். மொத்தமாக ஒரு 25 லட்ச ரூபா கிட்ட நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா 30 நாள் கணக்கு காட்டினா தான் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம எடுக்கணும். 30 நாள் கணக்கு காட்டி. ஸோ ஓகேவா, இதுக்கு அந்த 8 லட்ச ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரான்னு கேட்டிங்கன்னா அது வந்து அக்காமடேஷனுக்கு அந்த 8 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கணக்கு காட்டணும். இப்போ அக்காமடேஷனுக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வைங்களே. ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் எடுங்க, அதான் பெட்ரு. என்னைய கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் தான் பெட்ரு. உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் எடுங்க. அது ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வரும். அதாவது 52 வாரம் 54 வாரம் 58 வாரம் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேவா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான வாரங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ காசு கம்மியாகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான வாரங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ காசு கூடும். அதனால் நீங்கள் ஒரு 52 வாரம் 54 வாரம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் டிசர்டேஷன் பீரியட் முடியிருக்கும், உங்கள் காலேஜ் முடியிருக்கும், உங்கள் வீட்டை காலி பண்ணி ஓடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் அப்படி ஒரு 54 வீக்ஸ்க்கு எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 4 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். 7 லட்ச ரூபா ப்ளஸ் 4 லட்ச ரூபா 11 லட்ச ரூபா ஆயிடுச்சா. இன்னும் நீங்கள் 10 லட்ச ரூபா காலேஜ் ஃபீஸ் கட்டணும். ஓகேவா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவ்வளோதான் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு ஆட்டம் ஆடுவீங்களா, யூகே போக போகிறீங்கன்னு சொல்லி 2 புது லக்கேஜ் சூட் கேஸ் வாங்குவீங்க. 2 சூட் கேஸ் வந்து 2000 வச்சாலும் 2 சூட் கேஸ் 4000 ரூபா. அதுக்கப்புறம் சமைக்கிற பொருள் என்ன பொருள்னா கொஞ்சம் மசாலா பொடி, மல்லிப்பொடி 2 கிலோ, மிளகாப்பொடி 2 கிலோ, ஒரு தோசைக்கல், ஒரு கடை, சோத்துப்பானை, ஒரு ரைஸ் குக்கர், ஏதோ ஒன்று ஒரு 10 பாத்திரம் வாங்குவீங்க. தட்டு, ஸ்பூனு, இதெல்லாம் ஒரு 10 இது. இந்த பொடி மசாலாஸ்லாம் கண்டிப்பாக எடுத்துருவாங்க. நீங்கள் குக் பண்ணி கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வாரத்தில் இந்த பீட்சாலாம் மூஞ்சில் அடிச்சு சப்புன்னு. அதனால் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடணும். அதெல்லாம் எடுத்துருவாங்க. அப்படின்னு எடுத்துகிட்டு வருவீங்க. அது ஒரு சூட் கேஸு. ட்ரெஸ்லாம் ரொம்ப அள்ளிட்டு வராதிங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்லாம் ட்ரெஸ் அள்ளிட்டு வந்து இங்கே சும்மா கிடக்கும். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர வேணாம். போனால் அப்போதைக்கு போடுறதுக்கு ஒரு 4 ஜீன்ஸு, 2 பிளாக்கு, 2 டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளூ ஜீன்ஸு, ஒரு 4 டிஷர்ட் எடுத்துகிட்டு வாங்க. அவ்வளோதான். ஷர்ட்டெல்லாம் ஒரு ஷர்ட் 2 ஷர்ட். இல்லை ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் நான் போடுவேன் ப்ரோ, ஏதோ ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடுவேன் ப்ரோனா ஒரு வேஷ்டி சட்டையோ ஒரு ஏதோ ஒன்று குர்த்தாவோ ஏதோ ஒரு இலவை எடுத்துகிட்டு வாங்க. வந்து சூட்கேஸில் போட்டு
ஹேண்ட் லக்கேஜ் இந்த புதுசாக லேப்டாப்லாம் வாங்குவீங்க, சார்ஜரு, ஃபோனு என்னென்னமோ வாங்குவீங்கடா மொட்டையா போகிறதுக்கு. அதுவே ஒரு செலவு வந்துடும். 40,000 வை. கிளம்பி வரதுக்கே புதுசு தான் வாங்குவீங்க எல்லாம். 20,000லேருந்து 25,000 கிட்ட வந்துடும். அப்படி 11,00,000. இங்கே ஒரு 25,000 சேர்த்துக்க 11,25,000. இதெல்லாம் வேலையை முடிஞ்சா உங்களுக்கு பாஸ்போர்ட்டும் வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன விசா வந்தோடனே அது சாமி ரூமில் வச்சு கும்பிடுவேன். கும்பிட்டுட்டு அது பத்தாதுன்னு காரில் டீசலை போட்டு இல்லை வண்டியில் பெட்ரோலை போட்டு 2-3 கோயில் போய் சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்பா என் புள்ள நல்லா படிக்கணும், இங்கே ஒரு நடக்க முடியாது, நல்லா படிக்கணும், நல்லா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அதுக்கு ஒரு 2,000-3,000 செலவு பண்ணி அர்ச்சனைலாம் பண்ணிட்டு திருப்பி பாஸ்போர்ட்டை போய் வீட்டில் வச்சுட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து அதில் வச்சு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி நீ ஃப்ளைட் ஏறக்கான டைம் வந்துடும். உடனே உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ தங்கச்சியோ இல்லைனா உங்கள் குடும்பம்லாம் சேர்ந்து கார் இருந்தால் காரு இல்லைனா டாக்ஸி கார் எடுத்து அதுக்கு ஒரு 2,000 டீசலை போட்டு டிரைவருக்கு ஒரு 500 கொடுத்து இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஏர்போர்ட்டில் வந்து சென்னை தான் ஏர்போர்ட். நீங்கள் வாடகை திருச்சி கோயம்புத்தூரில் போய் நிற்காத. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சென்னை தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில். திருச்சியில் ஓப்பன் பண்ணியிருக்கானுங்க. பட் இன்னும் ரன்வேஸ் இன்னும் ரன் ஆகல. எல்லாருக்கும் கண் கலங்க பாய் சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறுவார். அங்கேயும் லைஃப் முடிஞ்சு. அதே ஒரு விஷயம். இப்போதைக்கு 11,50,000 செலவாயிருக்கா. இது வந்து ஒன்றைய பொறுத்து. நீ இப்போ வந்து நான் ஸ்டடி லோன் தான் எடுக்கிறேன் ப்ரோ, என்னோட ஓன் மணி கிடையாது, நான் வெளியேருந்து கடன் வாங்குறேன் அப்படின்னா நீ 11,25,000 அப்படி கட்டிட்டு இங்கே வந்து 10 லட்ச ரூபாய் கட்டிக்கலாம். இல்லை ப்ரோ ஸ்டடி லோன் ப்ரோ, பேங்க்காரன் டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு பணம் அனுப்பிச்சிருவானா நீ மொத்தம் வந்து 22 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணியிருப்பேன். அந்த அக்கமடேஷன் ஒரு 6 லட்சம் 7 லட்சம் சேர்த்து ப்ளஸ் அந்த 10 லட்ச ரூபா டியூ நிற்கிது. ஏன்னா 15 லட்ச ரூபா காலேஜ் ஃபீஸு, 5 லட்ச ரூபா கட்டிட்டேன், 10 லட்ச ரூபா டியூ நிற்கிது, எல்லாம் சேர்த்து 22 லட்ச ரூபா கட்டியிருப்பேன் காலேஜுக்கு. ஓகேவா? இதுதான் யூகே வரதுக்கான செலவு. இதோட கம்மியாகவும் யூகே வரலாம். 10 லட்சத்துக்கும் யூகே வரலாம், 12 லட்சத்துக்கும் யூகே வரலாம். அதில் என்ன மைனஸ் பாயிண்ட்னா நீ ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ இல்லை ஏதோ ஒரு முட்டுக்காட்டில் போய் ஒரு காலேஜ் எடுத்தினா கபோதித்தனமாக போயிடுவேன். அங்கே வேலையும் இருக்காது, ஒரு இலவும் இருக்காது, திருப்பி காசு சம்பாதிக்க முடியாது, ரேங்கிங்லேயே இருக்காது அந்த காலேஜ். இதுதான் பிரச்சனை. ஸோ ஒரு மீடியமான ரேட்டில் எடுத்தினா உனக்கு பார்ட் டைமும் கிடைக்கும், கொஞ்சம் மெயின்லேயும் இருக்கும், உனக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. சரியா? இன்ஸ்டாகிராமில் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தயவு செஞ்சு ஹாய் எல்லாம் அனுப்பாதீங்கடா. எனக்கு என்ன இளவுனே புரிய மாட்டேங்குது. அன்றைக்கெலாம் ஒருத்தன் ப்ரோ செக்ஸியாக இருக்கீங்க ப்ரோங்கிறான்டா. இதனால் நான் அதுக்கெலாம் ரிப்ளை பண்ணுறதில்ல. ஸோ அதனால் என்ன இதுவோ அதை மட்டும் நீ இது பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து ப்ரோ நான் அந்த யூனிவர்சிட்டி ப்ரோ கன்சிடேஷனில் இப்படி சொல்கிறாங்க ப்ரோன்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் வேறு ஏதோ இடத்துல போய் நின்றுட்டு எனக்கு இது பண்ண எனக்கு தெரியாது. நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்தே ப்ரோ நான் வந்து வரப்போகிறேன், என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் பட்ட அனுபவத்தில் ப்ரோ இங்கெல்லாம் சிக்கிறாத, காசு அடிப்பானுங்க, இங்கெல்லாம் போயிடாது, இதெல்லாம் பண்ணுவானுங்கன்னு சொல்லி என்னோட அனுபவத்தில் நான் வந்து இதெல்லாம் உனக்கு கைட் பண்ணி உனக்கு கூப்பிட்டு வருவேன். இல்லை ப்ரோ நான் எனக்கு நீ எல்லாம் ஒரு ஆள் மாதிரி இல்லை ப்ரோ, எனக்கு எல்லா தெரியும் ப்ரோ அப்படின்னா நல்லபடியாக விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக வந்து நல்லபடியாக இருப்பா. அவ்வளோதான். ஓகேவா? இதோட அந்த வீடியோ முடிஞ்சிடும். இது வந்து மொத்தமாகவே வந்து நீ அங்கே தமிழ் மண்ணில் கால் எடுத்திருந்து யூகே மண்ணில் கால் வைக்கிற வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன். இங்கே வந்தோடனே என்ன செலவுகள் இருக்குது அப்படிங்கிற வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்னோட டே டு லைஃப்பில் நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன், உனக்கு எவ்வளோ செலவாகுங்கிறதே நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேரண்ட்ஸும் இந்த வீடியோ பார்ப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் தெளிவுபடுத்துறதுக்காக உங்களுக்கும் ஆசை இருந்துச்சுன்னா இதே ப்ரொசீஜர் தான் ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். யூகேக்கு வேறு மாதிரி இருக்கும், கனடாவுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஆஸ்திரேலியாவுக்கு வேறு மாதிரி இருக்கும், அமெரிக்காவுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் கிட்டத்தட்ட ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ அவ்வளோதான் விஷயம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களிடம் இருந்து விடை பெறுவது 2 ரூபாய்.